குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்களா? டோன்ட் வரி. இப்படிதான் ஒரு பையன் கிளாஸ்ல தனக்கு பிடிச்ச ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு போறான். அவங்க மிஸ் கிட்ட காமிக்கிறான். அவங்க மிஸ் சொல்றாங்க, நீ வெளியில வை, இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்னு கேளு. நீ வச்சிருக்கிற படத்துக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் சார்ட் போடு, அவங்களோட ஃபீட்பேக் கேளு, இதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ்ன்னு கேளு. அவங்க நிறைய சஜஷன் சொல்லுவாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. அவனு கொண்டு போய் வெளியில வைக்கிறான். ஈவினிங் பார்த்தா ஒரு பிளஸ் கூட கிடையாது, எல்லாமே குறையா சொல்லியிருக்காங்க, எல்லாமே நெகட்டிவ்ல வந்திருக்கு. இவனுக்கு ஒரே கஷ்டமாயி போச்சு, ஃபெட்டப் ஆயிட்டான். போய் சார்கிட்ட சொல்றான், சார் எனக்கு டிராயிங்கே வரைய தெரியாதாட்டிருக்கு, நான் வரைஞ்சது எல்லாமே ஏகப்பட்ட குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படும் போது அவங்க டீச்சர் சொல்றாரு, இதே பிக்சரை நாளைக்கு அந்த பிக்சர் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு பக்கத்து போர்டில் பிளஸ் மைனஸ் இதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லாததுக்கு காரணம் என்ன, ஏன் நல்லா இல்லை, அதுக்கு ஒரு சஜஷன் கொடுங்கன்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி கொண்டு போய் வைக்கிறான். ஈவினிங் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒருத்தர் கூட குறையே சொல்லலை, யாருமே எந்த தப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஒருத்தங்க நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்களா, சஜஷன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை எதனால் அது தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்கிறாங்களான்னு பாருங்க. சொன்னால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி we can proceed. இல்லை சும்மா வெறும் குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா you just don't bother about that, you carry on.